நீங்கள் உலக கவலைகளினால் ஆத்மாவில் பாரமடைந்து சோர்ந்து காணப்படுகிறீர்களா? இதை கேளுங்கள். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுடன் பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட போது தான் செய்த பாவத்தை நினைத்து வருத்தப்பட்டு பாரப்பட்டான். அவன் ஆத்மா இளைப்பாறுதலை இழந்து தவித்தது. இப்படி பாவ பாரம் உங்களை ஆழ்த்துகிறதா? கர்மேல் பர்வதத்தில் வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கி மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகும் ஏசபேல் ராணி மிரட்டிய போது எலியா தீர்க்கதரிசி சோர்வடைந்து மரணத்தை விரும்பினான். இப்படி மிரட்டலுக்கு பயந்து சோர்வடைந்திருக்கிறீர்களா? யூத மக்கள் தேவனிடம் திரும்ப மறுத்து எரேமியா தீர்க்கதரிசியை பொய்யன், துரோகி, பிரச்சனை உருவாக்குபவன் என்றெல்லாம் பழித்த போது சோர்வடைந்து மனம் வெறுத்து போய் தான் பிறந்த நாளையே சபித்தான். இப்படி காரியம் வாய்க்காமல் பழி சொல்லுக்கு ஆளாகி சோர்வடைந்திருக்கிறீர்களா? தேவன் அனுமதித்த சோதனையின் போது ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கிய யோபு, நான் கற்பத்தில் தானேயே அழியாமலும் கற்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாவாமலும் போனதென்ன என்று புலம்பினான். இப்படி சோதனையால் சோர்வடைந்திருக்கிறீர்களா? இயேசுவும் கூட சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து பிதாவிடமிருந்து பிரிக்கப்படும் வேதனையை நினைத்த போது என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தேவனுடன் நெருக்கமானவர்களுக்கு கூட ஆத்மாவில் பாரப்பட்டு சோர்ந்து போகும் அனுபவம் வருகிறது. எனவே இது இயல்பான ஒன்றுதான். அதிகமான மன அழுத்தம், பயம் அல்லது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள், தோல்விகள் காரணமாக முற்றிலும் சோர்வடையும் போதும், வாழ்க்கையே ஒரு சுமையாக உணரும் போதும் இவ்வகையான உணர்வுகள் தள்ளப்படுகிறோம். இதற்கான தீர்வுதான் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கும் இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவார். அந்நாள் தேவ சமூகத்தில் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் இனி என் காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை. அடுத்து அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கே தெரியும். உங்கள் இருதயத்தையும் இயேசுவிடம் ஊற்றினால் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் இதே போன்ற பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பாரங்களை அவருடைய பாதத்தில் வைத்து அவரை மாத்திரம் நம்புங்கள். சில நேரங்களில் அவர் புயலை அகற்ற மாட்டார், ஆனால் புயலின் மத்தியிலும் உங்களுக்கு மன நிம்மதியை தருவார். ஆமென்.